நாள் இது. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லே சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோ. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி. கைகளை தட்டி வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா வெற்றி உண்டு. தள்ளப்பட்டகள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்டகள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எல்லாரும் சேர்ந்து தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பாறை சாற்றுவேன்.
துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. எல்லாம் சொல்லலாமா? அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. மறுபடியும் சொல்லுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. இது என்ன நாள் சொல்லலாமா? இது என்ன நாள்? இது வெற்றி நாள். the victorious day, the day of victory. இதுதான் ஜெயிக்கிற நாள். என்னைக்கு ஒரு நாள் ஜெயிக்க போறோம்னு கிடையாது. இன்னைக்கே, இப்பொழுது, இந்த நாளிலேயே வெற்றியை, ஜெயத்தை கர்த்தர் நம் மூலமாய் கர்த்தர் கொடுக்க போறார். ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் பேசுவீங்க. நம் மூலியமாகவே கர்த்தர் கொடுக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் இந்த நாள்ல கூட பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம் மூலியமாக ஆண்டவர் பெரிய காரியத்தை, அற்புதங்களை, அதிசயங்களை நம் நடுவில் அவர் செய்ய போறார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு இரத்தத்தால், அழகு என் பிடியின் என்று என்கிற பாடலை பாடுவோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பாடலை பாடி கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி பாடுவோம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே. மீட்கப்பட்டே திரு இரத்தத்தால், அலகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டே திரு இரத்தத்தால், அலகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன். ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே திரு இரத்தத்தால், அலகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டே திரு இரத்தத்தால், அலகையின் மீட்கப்பட்டே திரு இரத்தத்தால், அலகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் திரு இரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத
மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சேர்ந்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே ஆக்கப்பட்டே, மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அலகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். நிறைந்த தூய அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அழகையின் பிடியினின்று. மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? இந்த ரத்தம் இயேசுவின் ரத்தம் இருக்குது இல்லையா, அதுதான் இன்னைக்கு நமக்குலாம் தைரியத்தை கொடுத்துருக்குது. ஆமென் சொல்லலாமா? தேவனுக்கு முன்பாய் நிற்பதற்கும் அவரிடத்தில் ஜெபிப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் எந்த விதத்திலும் நம்ம தகுதியானவர்களே கிடையாது. ஆனால் அவருடைய ரத்தம் இன்னைக்கு நம்மளை அவருடைய கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் போவதற்கு பலனை, தைரியத்தை கொடுத்திருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? என்ன பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. நம்ம அந்த இனத்திலையும் பிறக்கல, ஆண்டவர் ஒரு இனத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆபிரகாம் என்ற ஒரு கிளையை பிரித்து, ஒரு வேரை பிரித்து, அந்த வேரிலிருந்து ஒரு பெரிய ஜென்ரேஷனை கருத்து உருவாக்குறாரு. அவங்க ஒரு மனுஷன் பிறகு இன்னொரு மனுஷனை பெற்றெடுக்கிறான், இன்னொரு மனுஷனை பெற்றெடுக்கிறாரு. அந்த மனுஷன் ஒரு 12 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரு. அந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரமாக மாறுறாங்க. இந்த 12 கோத்திரமும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள 6 லட்சத்துக்கும் அதிகமான நபர்களாய் மாறுறாங்க. பிறகு அப்படியே பெருகி கொண்டே வருது அந்த ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜென்ரேஷன், தெரிந்து கொண்ட சந்ததி. ஆனால் அந்த சந்ததியில் பிறக்காத நாம் இன்னைக்கு அந்த சந்ததியினுடைய குடிமக்களை போல மாறி இருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? அந்த சந்ததியினுடைய குடிமக்களாய் மாறி இருக்கிறோம். அந்த அத்தாரிட்டியை, அந்த அதிகாரத்தை பரலோகம் நமக்கு கொடுத்திருக்கிறது, அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை. ஆமென் சொல்லலாமா? என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம், ஸ்லாக்கியம் இந்த கிறிஸ்தவத்திலும் கிடைத்திருக்கு பாருங்க. We are not only the follower of Jesus but a child of God. ஆமென் சொல்லலாமா? நம்ம தேவனை பின்பற்றுகிற ஜனங்க மட்டும் இல்ல, தேவனுடைய பிள்ளைகள். அவருக்கு சொந்தமான ஜனம்னு வசனம் சொல்லுகிறது. அவருக்கு சொந்தமான ஜனம், அவருடைய சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம்.
the kingly priesthood. We have the kingly priesthood. பாருங்க, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். 2 அபிஷேகம் பழைய பாட்டு நாட்கள் இருந்தது. சில பேர் ராஜாவை தெரிஞ்சுக்கிட்டாரு, சில பேர் தீர்க்கதரிசியை தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த 2 அபிஷேகத்தையும் ஒருமிக்க பெற்ற சந்ததி யாருன்னா அது நீங்களும் நானும் தான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோ, அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோ. இந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள் எல்லாம் பயத்தோடு தான் அந்த அரியணைகிட்ட போனாங்க. அரியணைன்னு சொன்னா அந்த கிருபாசனம், அதுதான் அந்த தூய தமிழ் எழுதியிருக்கிறாரு. அருள் நிறைந்த இறை அரியணைன்னு எழுதியிருக்கிறாரு. நம்முடைய தமிழ் எப்படின்னாக்க கிருபாசனம், கிருபை நிறைந்த ஆசனம், இந்த மெர்சி சீட். அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேவாலயத்தினுடைய கடைசி அறை, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் அந்த கிருபாசனம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கிருபாசனங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய பெட்டிக்கு மேலே, தேவனுடைய பெட்டிக்குள்ளே 3 பொருட்கள் இருக்கும். ஆரோனுடைய துளிர்த்த கோல், அப்புறம் 10 கற்பனைகள், மன்னா. இந்த 3 பொருளும் அந்த பெட்டிக்கு உள்ளே இருக்கும். பெட்டியை மூடி, பெட்டிக்கு மேலே அந்த மூடிக்கு மேலே 2 கேருபீன்கள், சேராபீன்கள், 2 தேவதூதர்கள் அப்படியே ஒரு பார்ப்பது போன்ற ஒரு இப்படி இப்படி எதிரெதிரே அமர்ந்து ரெக்கைகளை விரித்திருப்பது போன்ற ஒரு வடிவத்தில் செய்யப்பட்டிருக்கும். அதனுடைய நடுவில் இருக்க பாருங்க, அந்த இடத்துக்கு பாருங்க மெர்சி சீட், கிருபாசனம். அந்த கிருபாசனத்தண்டை போவதற்கு பயந்து கொண்டே போனார்கள். ஆனால் அந்த கிருபாசனத்தண்டை தைரியமாய் செல்கிற ஒரு சந்ததி நீங்களும் நானும் தான். காரணம், இயேசுவின் ரத்தம் நம்மை மீட்கும், ரட்சிக்கும், நம்மை பாதுகாக்கும் என்ற தைரியத்தோடு கடந்து செல்கிறோம். ஆமேன். இயேசுவின் ரத்தம் நம்மளை ஒரு நாளும் கைவிடாது. அந்த ரத்தம் நம்மை கழுவி நீதிமானாய் மாற்றும் என்ற தைரியத்தோடு கூட கடந்து செல்கிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தர் நம்மை மையப்படுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ண இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆமென். அவருடைய மாளிகையில், அவருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கிற ஒரு நாள் ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிற 1000 நாளை பார்க்கிலும் மேலானது. ஆமென். எல்லாரும் அப்படியே இந்த பாடலை பாடும்போது எழுந்து நின்று நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கலாம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, என் பேலனாய் இருக்கிறவரே, என் நம்பிக்கை, என் கேடகமாய் இருக்கிற. எழுந்து நின்று அப்படி ஆராதிக்கலாம். எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணி, ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிற பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். எங்கள் தகப்பன், எங்கள் ஆண்டவர், எங்கள் மீட்பர், எங்கள் எஜமானர், எங்கள் கேடகம், எங்கள் கோட்டை. ஓ, நாங்கள் நம்பி இருக்கிறவர் எங்களோடு கூட இருப்பதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father, thank you Jesus. இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. கடந்த நாளெல்லாம் எங்களை பாதுகாத்தீங்களே, கடந்த வாரமெல்லாம் எங்களை பாதுகாத்தீங்களே, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே. ஓ உமக்கு நன்றி சொல்லுகிறேங்க தாவே. உம்முடைய தயவினால, இரக்கத்தினால, காருண்யத்தினால எங்களை தாங்கி சுமந்து நடத்தி வந்த உம்முடைய மேலான அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய மேலான தயவுக்காய் நன்றி ஆண்டவரே, மேலான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை. மறைவிடமே,
என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை ஏனப்பா அப்பா, உங்களுக்குதான் ஆராதனை ஆராதனை ஏனப்பா அப்பா, உங்களுக்குதான். எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை ஏனப்பா அப்பா, உங்களுக்குதான். ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை ஏனப்பா அப்பா, ஆராதனை ஆராதனை ஏனப்பா அப்பா, உங்களுக்குதான் ஆராதனை அப்பா அப்பா, எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசிற்கேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை ஏனப்பா அப்பா, உங்களுக்குதான் ஆராதனை ஆராதனை ஏனப்பா அப்பா, உங்களுக்குதான். உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே. எல்லாம் சொல்லு, கையில உயர்த்தி. உன்னதரே உயர்ந்தவரே ஆராதனை உமக்கே.
உமக்கே பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே பரிகாரியே பலியானீரே உமக்கே ஆராதனை ஆராதனை என் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை என் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை என் அப்பா அப்பா உங்களுக்கு தான். உடைந்து போன வாழ்க்கையை எல்லாம் சீரமைக்கிறவர், காயப்பட்டிருக்கிற மனிதர்கள் எல்லாம் காயங்கட்டி அவருடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் உண்டாகும்படி செய்கிறவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறவர், ஏழைகளின் நியாயத்தை விசாரிக்கிற கர்த்தர். தேவனுடைய பிள்ளை இந்த இடத்துல ஒரு பிரசன்னமாய் இருக்கிறார். அவர் நோக்கி பார்த்து எல்லாம் சொல்லலாம், ஆண்டவரே சீர்படுத்துகிறவரே என் சிருஷ்டிகரே உமக்கு ஆராதனை செய்கிறப்பா. உடைந்து போய் கிடக்கிறேன், சீரற்று கிடக்கிறேன், ஓ ஒழுக்கம் இல்லாமல் கிடக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை என் குடும்பத்தை நீர் சீர்படுத்துகிறான்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபமல்லமா. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே சீரப்படுத்தும் என் துணையாளரே ஆராதனை உமக்கே சீரப்படுத்தும் என் துணையாளரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை என் அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஆண்டவர் விட உயர்த்தினாரும் கண்களை மூடி வேடிக்கை பார்க்காம இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே எங்கள் தேவகுமாரனே எங்கள் ராஜாவே எங்கள் தகப்பனே உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்தவரே, எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தினவரே, தாழ்மையில எங்களை நினைத்தவரேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை என் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை என் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசு ராஜா உமக்கு துதியை மகிமையை கனத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஒருவராய் வானங்களை விரித்தவரே, ஒருவராய் பூமியை சிருஷ்டித்தவரே, ஓ தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கனத்தையும் மகிமையும் துதியையும் புகழ்ச்சியையும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே.
தாழ்மையிலே நினைத்தவரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையை மாற்றினீரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையை மாற்றினீரே ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஏனப்பா அப்பா உங்களுக்குதான் ஆராதனை. ஏனப்பா அப்பா உங்களுக்குதான் ஆராதனை ஆராதனை. ஏனப்பா அப்பா உங்களுக்குதான். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால். என்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால். இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்துலாம் சொல்லுவோம். உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே ஏசையா உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் வசனம் தியானித்து அகமகிழ்வே. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும்
அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மை ஆராதிப்பதுதான் என் ஆசையா, உம்மை உயர்த்தி வாழ்வதுதான் என் விருப்பமையா. உம்மை ஆராதிப்பதுதான் என் ஆசையா, உம்மை உயர்த்தி வாழ்வதுதான் என் விருப்பமையா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை எங்களை நம்பி நீங்க கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த ஒரு வாழ்க்கையில் உம்மை ஆராதிப்பது உம்மை துதிப்பதுமே எங்களுடைய மேலான ஆசையும் விருப்பமும் வாஞ்சையும் கர்த்தாவே. நீங்க மாத்திரம் இந்த வாழ்க்கையில் தரலன்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருந்திருக்க முடியாத ஆண்டவரே. எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே நாங்கள் நீடித்து நிற்கிறோம் என்று சொன்னால், நிலைநிற்கிறோம் என்று சொன்னால், ஜெயிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரே உம்முடைய மேலான கிருபை மாத்திரம் தான் கர்த்தாவே. அதற்கெல்லாம் காரணம் உம்முடைய மேலான கிருபைக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் கைகளை உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். நல்ல பிதாவே, என் பரிசுத்தமுள்ள தெய்வமே, நீரே பரிசுத்தர். You are holy and most holy. ஆண்டவரே, நீர் மாத்திரமே இந்த உலகத்திலேயே சிறந்தவர், பரிசுத்தர். பரிசுத்தர் என்று ஆராதிக்கப்பட்ட தகுதியானவர். உமக்கே நாங்களும் கூட உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.